உள்ளத்தின் ஒளி உண்மையாயிருந்தால் உலகத்தின் இருளும் உனக்கு வழிவிடும். நம்பிக்கை என்னும் நந்தா விளக்கு நள்ளிரவிலும் உனக்கு வழிகாட்டும். இருளை பழிப்பதை விட்டுவிடு. ஒரு சிறு விளக்கை ஏற்றிவை. உன்னை நீ நம்பும் வரை வானம் கூட உனக்கு வழிவிடும். நம் ஆன்மீக நண்பர்களுக்கு என் பணிவான வேண்டுகோள் என்னவென்றால், அந்த மாபெரும் ஈசனின் அடியில் இருக்கும் யூடியூப் சேனலுக்கு உங்கள் ஆதரவை அளித்திட இந்த வீடியோவிற்கு ஒரு லைக் செய்து கமெண்ட் பாக்ஸில் ஓம் நம சிவாய, ஓம் சரவண பவ என மனதார ஒரு முறை பதிவிடுங்கள். நீங்கள் வேண்டுவதும் நினைப்பதும் நிச்சயம் நடக்கும். இது கூடவே உங்கள் ஊரில் உள்ள சிறப்பு வாய்ந்த சிவன் ஆலயம் பெயரையும் சேர்த்து பதிவிடுங்கள். நம் சேனலுக்கு புதிதாக பார்வையாளராய் வருபவர்கள் நம் சிவலோகம் சேனலை சப்ஸ்கிரைபர் செய்து கொள்ளுங்கள். உங்கள் ஆதரவுக்கு மிக்க நன்றி. முயற்சிகள் தோற்று போகிறதா? தளர்ந்து விடாதே. மீண்டும் கடந்து வா நம்பிக்கையுடன். விதை கூட இங்கு விழுந்துதான் எழுகிறது. தோல்விகள் கூட ஒரு நாள் தோற்று போகும். நம்பிக்கை இருந்தால் உன் முதுகிற்கு பின்னால் பேசுபவர்களை பற்றி கவலைப்படாதே. நீ அவர்களுக்கு ஒரு அடி முன்னால் இருக்கிறாய் என்று பெருமைப்படு. எத்தனை நண்பன் துரோகி ஆனாலும், எத்தனை துரோகி எதிரி ஆனாலும், என்னுடன் என் ஐயன் ஈசன் இருக்கிறார், எனக்கு துணையாக என்ற நம்பிக்கையில் எதிர்த்து நில்லுங்கள். உன்னை நேசிக்கும் 4 பேரை நீ நேசிக்க தொடங்கினாலே உன்னை வெறுக்கும் 100 பேரை பற்றி யோசிக்க நேரம் இருக்காது. நேர்மறையான சிந்தனைகள் உன்னை நேர்மறையான பாதைகளுக்கு அழைத்துச் செல்லும். எத்தனை கஷ்டமான சூழ்நிலை வந்தாலும் உங்களின் நேர்மையான குணம் நிச்சயம் உங்களை கைவிடாது. வாழ்க்கையில் நாம் எதையும் பொறுத்து கொள்ளும் போது நல்லவர்களாக தெரிவோம். அதுவே நாம் எதிர்த்து கேள்வி கேட்கும் போது கெட்டவர்களாக ஆகிவிடுகிறோம். வாழ்க்கையில் நீங்கள் யாரை வேண்டுமானாலும் ஏமாற்றிவிடலாம். ஆனால் காலத்தையும் நேரத்தையும் மட்டும் எப்பொழுதும் ஏமாற்றவே முடியாது. அது காத்திருந்து உன் தவறுகளுக்கு பழிவாங்கும். வாழ்க்கையில் நாம் சுக்குநூறாக உடைந்து போகும் தருணம் வரும்போது கூட எதிர்த்து நின்று போராடும் நபர்களுக்கு மனிதர்கள் துணை நிற்கிறார்களோ இல்லையோ, ஆனால் இறைவன் துணை நிற்பார். கவலைப்படாதீர்கள். வாழ்க்கையில் எத்தனை தடைகள் வந்தாலும் மனதில் நம்பிக்கை மட்டும் இழக்காதீர்கள். நம்பிக்கை மட்டும் இருந்துவிட்டால்